முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல பிறந்த யாருக்குமே சொல்ல இயலாது நான் பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா என நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் சவுதியை பத்தி கவலை. சவுதி அரேபியா இல்ல பிரச்சனைகள் நடக்குது, சோதனைகள் நடக்குது, முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் கொல்லப்பட்டு கொண்டு கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கழிக்கிறோம், கிழமைக்கு ஒரு ஜும்மா நடக்குது, வந்து தலையை காட்டிட்டு போறது ஷைத்தானுடைய கொம்பு. அந்த சவுதி அரேபியா அதிலும் குறிப்பா முஸ்லிம்களோட ஒற்றுமை உடைக்கணும், முஸ்லிம் நாட்டை கூறு போடணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பித்னாக்களும் பர்ச்சேசிங் பண்ணி கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா கஃபன் புடவை பர்ச்சேசிங் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஈரத்துக்கு வழி இல்லாம நோம்பு திறக்கிறதுக்கு வழி இல்லாம புண்ணாக்கத்தின் நோம்பு திறந்திருக்கிறாங்க. என்னோட மக்கள் எவ்வளவு அநியாயமாக்குறாங்க சாப்பாடுகள். அல்லாஹு அக்பர். ஒரு நாள் சரி பலஸ்தீன் மக்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருப்போமா? கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நிறைய பேருக்கு கவலை வந்து சவுதி அரேபியால படம் தியேட்டர் உருவாக்கி ஃபேஸ் கவரை போட்டுக்கொண்டு பெண்கள் எல்லாரும் போறாங்க. கவலை நியாயமா தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாரத்தில் ஒருக்க நடக்கக்கூடிய குத்துபா பிரசங்கம் ஒரு பொறுமதியான ஒரு அமல். அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பெரிய பெரிய கூலிகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எனவே மிகவும் தியாகம் செஞ்சு வேலை வெட்டியில ஒதுக்கி போட்டுட்டு நேர காலத்தோட வந்திருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எனவே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை கொஞ்சம் ஈமானிய சிந்தனையோட கேட்டு வாழ்க்கைய திருத்தோணும் என்ற நோக்கத்தோட இந்த இடத்தை விட்டும் எழுதி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு தயவு செய்து யாரும் தூங்கவானு. மஜ்மாக்கள்ல நெருக்கமாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். தூங்காம கொஞ்சம் தியாகத்தோட கேளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவாக இந்த உலகத்துடைய மட்டத்துல எல்லா இடத்திலையும் முஸ்லிம்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் அழிவுகள். எந்த நாட்டை எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரெட் மார்க் கொண்டு பொழுது கொண்டு தான் இருக்கு. அது எங்களோட நாடாக இருக்கலாம், பக்கத்து நாடாக இருக்கலாம், அரபு நாடாக இருக்கலாம், யூரோப் கண்ட்ரியா இருக்கலாம். எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து அவன் மௌத்தா போகும் வரைக்கும் அல்லது கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா மனிதனை ஏதாவது ஒரு முறையில சோதிச்சு கொண்டே இருப்பான். அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. உலகத்துல பிறந்த யாருக்குமே சொல்ல இயலாது நான் பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா எனக்கு கிடைச்ச மனைவி, எனக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் 100க்கு 100 நல்லம் இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அப்படி உலகத்துல யாருக்குமே அல்லாஹ் தஆலா வச்சில்ல. ஏதாவது ஒரு முறையில சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட நாடு எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், சமீபத்தில் சொல்றதை விட இதுக்கு பின்னாலேயும் மக்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களோட நாடு போற போங்குகள், ஒரு சைட்ல பார்த்தா பொருளாதார வீழ்ச்சி, இன்னொரு சைட்ல பார்த்தா மழை, வெள்ளம், சுனாமியுடைய அச்சுறுத்தல்கள், இப்படி பல விடயங்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டும் இருக்கிறோம். சில விடயங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது
இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சைட்ல பொதுவாக எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான மக்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் சவுதியை பத்தி கவலை. சவுதி அரேபியா எப்படியாப்பட்ட நாடு, இஸ்லாம் வளர்ந்த நாடு, ரசூலுல்லாஹ்வுடைய கால்பட்ட நாடு. இப்படியாப்பட்ட நாட்டில் பலவிதமான அனாச்சாரமும் விபச்சாரமும் பலவிதமான பாவங்களும் நடந்து கொண்டிருக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இரண்டாவது கட்டம். மூணாவது ஒரு சாரார் பேசிக் கொண்டிருக்கிறாங்க பலஸ்தீனை பத்தி. பலஸ்தீன்ல பிரச்சனைகள் நடக்குது, சோதனைகள் நடக்குது, முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மூணு தலைப்புல எங்களோட மக்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு இவைகள் புதுசாக இருந்தாலும் இப்ப சொல்லப்பட்ட மூணு சோதனைகள் அது எங்களோட நாட்டில் நடக்கக்கூடிய சோதனையாக இருக்கலாம், சவுதி அரேபியாவுடைய நிலைமையா இருக்கலாம், பலஸ்தீனுடைய நிலைமையா இருக்கலாம். இது 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக இந்த சோதனை நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தந்துட்டாங்க. எங்களுக்கு புதுசா இருந்ததுக்கு இஸ்லாத்துக்கு இது புதுசு இல்லை. அதை விட ஒரு டீப்பா இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால பூமியில என்னென்ன நடக்கும் என்ற விஷயத்தை அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான். எனவே எழுதப்பட்ட விடயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அல்லாஹ்ட முறையில இல்லை, எழுதினது நடக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது ஒரு விஷயத்தை யோசிக்கணும், சவுதி அரேபியாவுடைய நிலைமை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க வாழக்கூடிய இப்ப காலம் இன்னைக்குதானே, இது கடைசி ஜமான், கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுதான் ஃபைனல். இதுக்கு பின்னால கடைசி காலம் உண்டு, இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கே, 30 வருஷம் இருக்கே எண்ணங்கள் இருந்தால் அவைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லாமல் ஆயிக்கும். பேசக்கூடிய நானும் தான், நீங்களும் தான், ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போறது ஒரு வருஷமா, ஒரு மணித்தியாலமா, ஒரு செகண்ட் சொல்லி யாருக்கும் சொல்ல இயலாது. நான் மிம்பர்ல பயான் செஞ்சுட்டு இறங்க காட்டும் எனக்கு உறுதியில நான் உயிரோடு இருப்பேன். நான் அந்த அளவுக்கு என்னோட மவுத்து நெருக்கமா இருக்கு. நாங்க உலகத்துல அப்படி நீண்ட காலம் உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அழிப்பான். கியாமத்துடைய நாள் ஏற்படும், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், விசாரணையுடைய நாள். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முகம் கொடுத்தே தான் ஆகணும். ஒன்று மௌத்தா போகணும், அப்படி இல்லாட்டி கியாமத்துடைய நாளுடைய சோதனைகளுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முகம் கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்து நாள் வாரத்துக்கு முன்னால பலவிதமான அடையாளங்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட காலத்துல செஞ்ச பயான்ல தெளிவாக விரிவாக சொன்ன ஒரு பயானா இருக்குன்னு சொன்னா கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி தான். நபி அவங்களோட வாழ்நாள்ல ஒரு நாள் சரி இல்ல கியாமத்துடைய செய்தியை பத்தி, கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி பேசாத காலம் இல்ல. அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சொன்னாங்க, எனக்கும் உலக கியாமத்துடைய நாளைக்கும் இப்படின்னு சொல்லி 2 விரல்களை கோர்த்து காட்டினாங்க. அப்படின்னா அவ்வளோ நெருக்கமாக சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த பூமிக்கு மேலால் அனுப்பப்பட்டதே கியாமத்துடைய அடையாளம் தான். இது எப்ப சொன்னது? 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன பயான். அப்ப இப்ப ஒரு உதாரணம் மட்டும் காட்டுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் நெருக்கமாக இருக்கிறோம். ஏராளமான அடையாளங்கள் நடைபெற்று முடிந்து விட்டன. சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கி, இன்னும் சில பெரிய அடையாளங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, போன பற்றி கையை காட்டி வேலை இல்ல, முடிஞ்ச கியாமத்துடைய நாள் முடியட்டும். இப்ப இதுக்கு பின்னால வரக்கூடிய செய்தி என்ன? இவைகள் ஒவ்வொன்றையும் கலிமா சொன்ன ஒவ்வொரு அடியார்களும் கட்டாயம் படிக்கணும். நாங்க வாழக்கூடிய கடைசிகள் ஜமான பத்தி, ஃபித்னாவுடைய குழப்ப காலத்தை பத்தி நாங்க விளங்காம நெத்தி கருக்க நாங்க தொழுந்தாலும் எந்த அமலும் இல்லை. ஏடா கியாமத்துடைய செய்தியை பத்தி ஒரு மனுஷனுக்கு அறிவு இருந்தா தான் எங்கட தொழுகையில உள்ளட்சம் வரும், எங்கட ஹராம் ஹலால் விஷயத்துல பேணுதல் வரும். கியாமத்துடைய செய்தியை பத்தி அறிவு இல்ல, ஏனோ தானோன்னு சொல்லி எங்கட வாழ்க்கையை நாங்க கழிக்கிறோம். கிழமைக்கு ஒரு ஜும்மா நடக்குது, தலையை காட்டிட்டு போறது, இப்படின்னு சொல்லி எங்கட வாழ்க்கை கழிஞ்சு சொன்னா நாங்க வெறுமனே தொழுந்திருக்கிறோம். இந்த தொழுகைக்குரிய கூலிகளை
கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தரமாட்டான். ஹதீஸ்ல வந்திருக்கி சில தொழுகையாளிகளோட தொழுகை பழைய துணியை சுருட்டி அடிக்கிற மாதிரி மோசல எல்லாம் திருப்பி அடிப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்ப சவுதியுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். விபச்சாரம் தலை விரிச்சு ஆடுது. மியூசிக்கல் ஷோ ஒரு இடத்துல பகிரங்கமாக நடக்குது. பெண்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதே போல இது எல்லாத்தையும் விட பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, சிலை வணக்கமும் இப்ப சவுதியில உருவாக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. நபி அவங்க கடைசி ஜமான பத்தி மிம்பர்ல பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சவுதியுடைய நிலைமையை பத்தி சொல்றாங்க. சவுதி அந்த காலத்துல சவுதின்னு சொல்லி இருக்கல, அந்த காலத்துல நபி அவங்க சொன்னாங்க நஜீஸ். சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் ஷாம் நாட்டுக்கு பரக்கத் செஞ்சிரு, ஷாம் நாட்டுக்கு பரக்கத் செஞ்சிரு செஞ்சு 3 துஆக்களை செஞ்சாங்க. ஷாம் சொல்றது இப்பயுடைய பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா, இந்த 4 நாடும் சேர்ந்து தான் ஷாம். அந்த நேரத்துல ஷாம் ஷார்ட்டா சொன்னாங்க. இப்பதான் நாங்க பலஸ்தீன் ஜோர்தான், இப்ப உள்ள பேர் அப்ப இருக்கல. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க. அப்ப அதே சபையில நஜீத் வாசிகள் இருந்தாங்க. நான் சொன்னேன் சவுதி அரேபியா, அதாவது ஈராக்க சூழ உள்ள நாடு, அதுல சவுதி ஃபுல்லா அதுல அடங்கும். அப்ப அந்த வாசிகள் கேட்டாங்க, யார சூழல்லாம் இந்த 4 நாட்டுக்கு நீங்க துஆ செஞ்சீங்க, எங்கட நஜீதுக்கும் துஆ செய்யுங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமா இருந்தாங்க. மௌனமா இருந்துட்டு சொன்னாங்க 3 முறை ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க, அல் ஃபித்னத்து ஹாவுனா, அல் ஃபித்னத்து ஹாவுனா, அல் ஃபித்னத்து ஹாவுனா. உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், ஃபித்னாக்கள், அனாச்சாரங்கள் இந்த நஜீத்ல இருந்து தான் வெளியாகும் சொல்லி சொன்னாங்க. இந்த சவுதி அரேபியால இருந்து தான் வெளியாகும் தான். கண்ணியமான சகோதரர்களை பெரியார், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனா கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால சுருக்கமாக சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்துல மின் ஹைது யஸ்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அந்த சவுதி அரேபியா, அதிலும் குறிப்பா ரியாத்ல இருந்து தான் முளைக்கும் சொல்லி சொன்னாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல சொன்ன விடயங்கள் இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்படல. 1924ஆம் ஆண்டிலே சவுதியுடைய ஃபித்னாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இன்றைக்கு எங்களுக்கு புதுசா அறிக்கையிலும் கண்ணியமான சகோதரர்களே, 1924க்கு முன்னால இஸ்லாமிய நாடு ஒரே ஒரு நாடு தான், துருக்கி மட்டும். அந்த துருக்கிக்கு கீழாதான் எல்லா நாடும் ஒரே கிலாபத்தை கீழால, ஒரே ஆட்சிக்கு கீழால இயங்கிக் கொண்டிருச்சு. யூதர்கள் பிளான் பண்ணினாங்க, முஸ்லிம்களோட ஒற்றுமை உடைக்கணும், முஸ்லிம் நாட்டை கூறு போடணும், முஸ்லிம்களுக்கு மத்திய ஃபித்னாக்கள் உண்டாகணும்னு சொல்லி அவங்க தான் சோது சொல்லக்கூடிய, அந்த காலத்துல மலிக்கு சோது சொல்லக்கூடிய ஒரு துருப்பாக்கியசாலி, அதே போல அப்துல்லா பின் வஹாப் சொல்லக்கூடிய 2 பூதேவிகள் என்ன செஞ்சாங்க? 1924ஆம் ஆண்டுல உருவாகி முஸ்லிம் மார்வேடத்தை போட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி முஸ்லிம்களை கொலை செஞ்சு அரபியர்களோட உள்ளத்துல போயிட்டு அஜமிகளை பத்தி, அதாவது எங்களைய பத்தி ஒரு கெட்டெண்ணத்தை போட்டாங்க. நீங்க யார் அரபியல், ரசூலோட பரம்பரையிலிருந்து வந்தவர்கள், நீங்க யாரும் பேசாம துருக்கிக்கெல்லாம் வழிபட தேவையில்ல, உங்களுக்கு ஒரு தனி நாடை உருவாக்கி நீங்க அதுல ஒரு மன்னராட்சி உருவாக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட சவுத், மலிக்கு சவுத் சொல்றது அந்த அரசங்க பேர். அதுதான் சவுதி அரேபியா உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால துருக்கிக்கு கீழால தான் எல்லா நாடும் இயக்கப்பட்டு கொண்டிருச்சு. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஃபித்னாக்கள் இப்ப தலை விரிச்சு ஆட போகுது. எந்த அளவுக்கு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் வாழ்ந்த மண்ணு, ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அக்ரிஜுல் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப். ஏக மௌத்துக்கு பின்னால் அருமை சஹாபாக்களே, இந்த சவுதி அரேபியா விட்டு, இந்த பூமியை விட்டு, இந்த அரபு தீபகற்பத்திலிருந்து யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் வெளியாக்குங்க, அவர்களை வெற்றி கொள்ளவான அந்த நேரத்திலே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால வாரத்துக்கு முன்னால காபத்துல்லாஹ்ல 360 சிலைகளை வச்சு பெண்கள் ஆண்கள் எல்லாம் நிர்வாணமாக தவாப் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்ப இந்த பூமிக்கு மேலால வந்தாங்களோ 360 சிலைகளை இல்லாமலாக்கி ஒரு சிறந்த காலமா ஒரு சிறந்த பூமியாக அந்த பூமியை மாத்தினாங்க. இப்ப ஜாஹிலியா காலத்துல என்னென்ன ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருச்சோ இன்றைக்கு சவுதி அரேபியால ஒவ்வொன்றா உருவாகி கொண்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு 360 சிலைகள் ஆரம்பத்துல வணங்கி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு எந்த அளவுக்கு சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்பட்டு சொன்னா, எங்களுக்கு தெரியும் முகமது பின் சல்மான், இவன் அமெரிக்கால படிச்சு அமெரிக்கால கையாளிவன். யூதனுக்கு வால் பிடிக்கிறான் தான் இவன். இவனை யூதர்களே தான் உருவாக்கி சவுதி அரேபியாவோட ஆட்சியை கையில கொடுத்து, கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, இப்ப அந்த சவுதி அரேபியா மாதிரி இல்ல, அல்லாஹ் பார்த்து யூரோப் கண்ட்ரி மாதிரி இருக்கு. யூரோப் கண்ட்ரி என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் உருவாக்கினான். இப்ப சிலை வணக்கத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறான். எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, முகமது பின் சல்மான் இவனுடைய சிலை தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. அந்த சிலையுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 92 கிலோ எடை. எடை மட்டும் 92 கிலோ. அதே மாதிரி தங்கத்தால ஒரு சிலை, அதை கையால தூக்கில கிரேனால் எடுத்து சவுதி அரேபியாவோட இப்ப ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க, பொதுவான இடங்கள்ல வைக்கும். ஷைத்தானுடைய முதலாவது திட்டம் இதுதான். சிலை வணக்கம் வாரத்துக்கு முன்னால ஷைத்தான் என்ன சொன்னா, நீங்க சிலையை கட்டுங்க, உருவத்தை உருவாக்குங்க, ஆனா அதை நீங்க வணங்குவான. அதே வார்த்தைய இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய சில வாலிபர்கள் சில வெப்சைட்ல சொல்றாங்க அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால வாரத்துக்கு முன்னால 360 சிலைகள் அதே மாதிரி சொன்னாங்க. லா யذهبுல் லைலு வன் நஹார் ஹத்தா தௌபத்துல் லாத் வல் உஸ்ஸா. 360 சிலைகள்ல லாத் உஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான சிலை திரும்ப எங்கட கையில கிடைக்கணும். அது வணங்குறதுக்கு இல்ல, அது எங்கட புராதான காலம், அதாவது எங்கட பழையாக்கள் எங்கட மூதாதைகள் வணங்கி உண்டு. அது சவுதி அரேபியாவுடைய மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலை வணக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இது கியாமத்துடைய நாள் அடையாளம். இப்படி நாள் போக 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 சவுதி அரேபியால இருந்து சிலை வணக்கங்களும் ஃபித்னாக்களும் அனாச்சாரங்களும் வெளியாகிக் கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதை எங்களையால பேசி நிப்பாட்ட இயலாது. ஏண்டா ரசூல்லா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ரசூல்லா சொன்னது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால எங்களையால செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னது, அந்த பாவத்தை கண்டு நாங்க வெறுக்கணும். சவுதி அரேபியான்னு சொல்ற ஒரு புனிதமான ஒரு பூமி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்பட்ட பூமி, இந்த நிலைமைக்கு பேசிக் கொண்டிருக்கேன்னு உள்ளத்தால வெறுக்கலாம். ஆனா அதை யாராலும் நிப்பாட்ட இயலாது. இது அல்லாஹ்வுடைய நியதி. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, பலஸ்தீன் மக்களை பத்தி நிறைய பேருக்கு கவலை. கண்ணியமான சகோதரர்களே, சென்ற வருஷம் நாங்க ரமலானுடைய மாசத்துக்கு எங்கட குடும்பத்துக்கு நாங்க பெருநாள் உடுப்பு பர்ச்சேசிங் பண்ணி கொண்டிருந்தோம். அதே நேரத்துல பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா கஃன் புடவை பர்ச்சேசிங் பண்ணி கொண்டிருந்தாங்க. திங்கிறதுக்கு வழி இல்லாம நோம்பு திறக்கிறதுக்கு வழி இல்லாம புண்ணாக்கத்தின் நோம்பு திறந்திருக்கிறாங்க. என்னோட மக்கள் எவ்வளவு அநியாயமாக்குறாங்க சாப்பாடு வலை. அல்லாஹு அக்பர். ஒரு நாள் சரி பலஸ்தீன் மக்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருப்போமா? ஈக்கிரத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். கண்ணியமான சகோதரர்களை, ஒரு நாள் சரி அந்த மக்களை நினைச்சு துவாவுன்னு செஞ்சு வைக்கிறோமா? எங்கட மக்கள் திருமணத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஆடம்பர செலவுகள், அது அங்க திங்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான், திண்டு அழிக்கிறான், எங்கடவன் விட்டு அழிக்கிறான். என்னமோ சல்லி இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், செலவழிச்சு தள்ளுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பலஸ்தீனுடைய நிகழ்வுகளை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, இதுவும் நடந்து கொண்டே இருக்கும். பலஸ்தீன்ல யுத்தம், அது யுத்த களமாக மாறிக்கொண்டிருக்கும். எப்ப இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் அந்த இடத்துல யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது எங்களையால நிப்பாட்ட இயலாது. அதனால கண்ணியமான சகோதரர்கள், இது என்னத்துக்கு சென்று சொன்னால், இப்படியாப்பட்ட ஒரு கடைசி சமான்ல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நடக்கிற ஃபித்னாக்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்ப எனக்கும் உங்களுக்குரிய டியூட்டி என்ன? நாங்க இந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கணும் என்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இப்ப கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நிறைய பேருக்கு கவலை சவுதி அரேபியால படம் தியேட்டர் உருவாக்கி ஃபேஸ் கவரை போட்டுக்கொண்டு பெண்கள் எல்லாரும் போறாங்க. கவலை நியாயமா தான் இருக்கு.
கவலைப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், ஏண்ட வீட்டு இன்னும் படம் தியேட்டரா தான் இருக்கு. ஏண்ட வீட்டுல நான் என்ன முயற்சி செஞ்சேன், ஏண்ட பொண்டாட்டிக்குள்ள குட்டிய நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. இவருக்கு சவுதிய பத்தி கவலை, சவுதி பொம்பளையில பத்தி கவலை. இவட பொண்டாட்டிய பத்தி கவலை இல்ல, இவட பொண்டாட்டிய பரதா பத்தி கவலை இல்ல. ஊடு பார்த்தா படம் தியேட்டர், ஊடு பார்த்தா அனாச்சாரம், வீட்டுல பார்த்தா குருவாண்டியாவத் இல்ல, வீட்டுல பார்த்தா தொழுகை இல்ல. இத பத்தி யோசிக்காம நாங்க சவுதிய பத்தி எவ்வளவு தான் கவலைப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு நாளும் ஈமானும் வராது, தக்குவாவும் வராது. இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். எத்தனை பேர்கிட்ட தொழுகை இருக்கு? நபி அவங்க சொன்னா கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று தான் தொழுகைகள் வீணாக்கப்படும். சிலர்களோட வாழ்க்கையில ஜும்மா தொழுவ மட்டும் தான் கடைசி டைம்ல வாராங்க, அரபி கொத்துபாக்கு மட்டும் வாராங்க, வந்துட்டு டைமை பாக்குறாங்க, கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயினா சந்திலே பொந்துல வேண்டி இமாம் பலாய கழுவுறாங்க. என்ன அநியாயம் இது? எங்களுக்கு நாங்களே அநியாயத்தை செஞ்சு கொள்றோம். எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாங்க செய்யறோம் கண்ணியமானவர்கள். ஒரு தொழுகை ஒரு மணித்தியாலம் ஜும்மாவுக்காக வேண்டி கிழமைக்கு நாங்க ஒதுக்காட்டி, கண்ணியமான சகோதரர்களை, நாங்க முஸ்லீமா இருந்து என்ன பிரயோசனம் மேலானவர்களே? அதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சவுதியை பத்தி முறையை கவலைப்படுவோம், நடக்கிறது நடக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், பலஸ்தீன் மக்களை பத்தி கவலைப்படுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. எங்கட பொடிய மக்கள் சில பேர் சொல்றாங்க, வந்து பலஸ்தீன்ல இஸ்ரேல்காரன் அடிச்சு தள்ளுறாங்க, நொறுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் அதுல சந்தர்ப்பம் கிடைக்குன்னு சொன்னா பலஸ்தீனுக்கு இறங்குவோம், யுத்தம் செய்வோம், ஆயுதத்தை தூக்குவோம்னு சொல்லி. அப்படியாப்பட்ட வாலிபர்களுக்கு சொல்றேன், நீ முதலாவது இஸ்ரேல்காரனுக்கு அடிக்கிறது ஆயுதத்தை தூக்குறதுக்கு முன்னால இஸ்ரேல்காரன் மாதிரி உடுத்திக்கிறீ, அவரோட கல்சம் பணிஞ்சிருக்கு, பணிஞ்ச கல்சம் கொஞ்சம் தூக்கு. இதே நாங்க செய்யற பெரிய இது, இஸ்ரேல்காரன் மாதிரி உடுத்து போட்டுட்டு அவன் தலைமுடி மாதிரி தலைமுடிய போக வச்சுக்கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு வேண்டி அல்லாஹ்னு சொல்லி துவா செஞ்ச அந்த துவா விரல் கங்கல போவாது. மேலானவர்களே, எங்கட வாழ்க்கையில் அவனுடைய கலாச்சாரம், இஸ்ரேல்காரன் கலாச்சாரம். பிள்ளைகளுக்கு கார்ட்டூனை போட்டு காட்டுக்கிறோம் வீட்டுல. இன்னைக்கு அதிகமான கார்ட்டூன் எங்க கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? இஸ்ரேல்ல. ஆனா இஸ்ரேல்ல ரூல்ஸ் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் கார்ட்டூன் பார்க்கக்கூடாது. ஏன்? கார்ட்டூனை உருவாக்கினது சின்ன புள்ளட உள்ளத்துல ஈமான கலட்டுறதுக்கு. யாரும் கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு பின்னிக்கிட்டு நோட் பண்ண மாட்டாங்க, புள்ள என்னத்தை பார்க்குது சொல்லியே கார்ட்டூன் தானே பார்க்குது. ஆனால் ஒரு ஆபாச படத்தை விட மோசமான காட்சிகள் கார்ட்டூன்ல போட்டு காட்டப்படுது. அந்த புள்ள அந்த கார்ட்டூனை பார்க்குது, அதுல ஈமான் கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் கட்டி மாதிரி கரஞ்சி கொண்டு போகுது. உம்மா வாப்பாக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது யார் உருவாக்கினது? இஸ்ரேல்காரன் இஸ்ரேல்காரன் உருவாக்கினா நல்லவா இருக்குமா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அவனுடைய வலையில நாங்க ஒவ்வொருத்தரும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் மக்களுக்கு நாங்க இஸ்ரேல்காரன் ஏசுறோம், வருஷத்துல பர்த்டே கொண்டாடுறோம். இந்த பர்த்டே கொண்டாடுற விஷயத்துல சில உலமாக்களுக்கும் இந்த பைத்தியம் முடிச்சிருக்கி, சில ஆஜிமார்களும் தான். கண்ணியமான சோதர்களே, எங்கட வாழ்க்கை இல்லாத நாங்க தைரியமா மிம்பர்ல பேசுறோம். கண்ணியமான, அது முஃப்தி செஞ்சாலும் சரி, ஆலிம் செஞ்சாலும் சரி, ஹாஜி செஞ்சாலும் சரி, ஹராம் ஹராம் தான். பர்த்டே செலிப்ரேட் இதுக்கு இஸ்லாத்துல நோ அலவுட். இது இஸ்ரேல்காரனுடைய இது கல்ச்சரல். இது வாழ்க்கையில இருந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி தௌபா செஞ்சுக்கோங்க. நாங்க தௌபா செய்யறது தான் பலஸ்தீன் மக்களுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய, அதாவது பலஸ்தீன் மக்களுக்கு துவா செய்யறதை விட இந்த பாவத்தை விடுவோம். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள், இஸ்ரேல்காரர்கள் நாங்களுக்கு இது இருக்கிறாங்க. எங்களுக்காக வேண்டி குனூத்ல ஸ்ரீலங்கா மக்கள் துவா செய்யறாங்க. ஆனா எங்களை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, எங்களை கல்சன் அணிகிறாங்க. நாங்க தலைமுடி வச்ச மாதிரி வச்சான்னு சொல்லி அவன் சிரிச்சு கொண்டிருக்கிறான். எங்களோட வீட்டுல யூத கலாச்சாரத்துடைய நஸ்ரான் கல்ச்சரஸ் எல்லாம் வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, அதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செய்வோம். குறை சொல்றதுக்கு இல்லை, மேலானவர்களை தவற திருத்திக் கொள்ளணும். எந்த நேரம் ஒரே மாதிரி இருக்கல. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, ஒரே மாதிரி இருக்கல. வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்றோம். படைச்சவனை நாங்க எப்படி எல்லாம் நெருங்கேலுமோ அந்த அளவுக்கு நெருங்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். குர்ஆனோட கொஞ்சம் தொடர்பாகுங்க. உள்ளே குர்ஆனோட குர்ஆன் மதரசாக்கு அனுப்பினாப்புல நாங்கள் எல்லாரும் மௌலியாக்களாவில மேலான சகோதரர்களை, பெரியார்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு தான் நீங்க உங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சாலும்
பெரிய பெரிய பட்டத்தை கொடுத்தாலும் குர்ஆன கொடுக்காம, ஈமான கொடுக்காம, தக்வாவை கொடுக்காம அவங்களோட எதிர்காலத்தை பார்க்கணும் என்று சொல்லி நீங்க அவங்களோட போங்களே ஒட்டிங்கன்னு சொன்னால் அதே புள்ள தான் அவங்களோட மூஞ்சில கரிய பூசும். நாங்க இந்த கவுன்சிலிங் கூட லைன்ல இருக்கிறாங்க கண்டிப்பா சோதரர்களே, நிறைய டிவோர்ஸ் கேஸ் சொல்லி யாரால வந்து சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது தவறு ஒன்று இல்ல, ஆனால் படிக்க வச்சாலும் ஈமான தக்குவாவை கொடுத்துட்டு படிக்க வைங்க. கனிமான சோதர்களே, அதிகமாக அந்த பாடசாலையில படிக்கக்கூடிய மாணவிகள் பெண்களுடைய டிவோர்ஸ் கேஸ் தான் அதிகமா வந்து கொண்டிருக்கு. ஏன்னு மாப்பிள்ளமார்களுக்கு வழிபடுறாங்க இல்ல, அவங்க படிக்கிறாங்க வாராங்க, வயசு வந்ததன் பின்னால யார்ட தலையில சரி கட்டுறாங்க. மாப்பிள்ளக்காரன் படிச்சிருக்க மாட்டான், இவட ஸ்டைல் அவக்காட்ட போய் நல்லா பாதுகாக்கணும். டிவோர்ஸ்ல போய் நிற்குது. எத்தனையோ வாப்பமார்கள், அப்பா 60 வயசு வாப்பமார்கள் பேரன் பேத்தியை வச்சு கொஞ்சக்கூடிய அந்த காலத்துல காலி கோட்டில போயிட்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. பாக்குறதே கவலையா இருக்கு. கண்ணியமானவர்களே, அதனால அன்பாக செல்றேன், பிள்ளைகளுக்கு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஈமான கொடுங்க, தக்குவாவை கொடுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு கணவர்மார்களும் நாங்க எங்கட மனைமார்களுடைய ஆடைகளுக்கு, எங்கட பொம்புல புள்ளோட ஆடைகளுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரியல், மறந்துடக்கூடாது. சுபஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா நாயகி கேட்கப்பட்டுச்சு, அஸ்மாமி துணைதான் கேட்கிறாங்க, ஃபாத்திமா ஏமா அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, நான் உலகத்துல வாழ போக்கல, எந்த ஒரு அந்நியாரும் என்னைய பார்த்தது இல்லை. நான் பயப்படுறது என்னன்னு சொன்னா, நான் மௌசா போனதன் பின்னாலே என் உடல் அடைய இதுதான் அலி ரலியல்லாஹு மனைவி சொல்லி யாருக்கு சொல்லி விளங்கிருமோ அதை நினைச்சுட்டு அழுவுறாங்க. இப்போ ஒரு பெண்மணிய முழுமையாக கஃன் செஞ்சு வச்சு ஒரு ஆண் பார்க்கிறாரு, தவறொன்று இல்லை. அதை கூட ஃபாத்திமா நாயகி பயந்து சொன்னாங்க, நான் மௌசா போனதன் பின்னால யார்த கண்ணுக்கும் படாம இரவோடு இரவாக என்னைய நீ அடக்கம் செஞ்சிருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொட்டி ஒன்றை நீங்க செஞ்சு தரோன்னு சொல்லி அதுல இருந்தா கஃன் சுந்து பொட்டி உருவாகி, அதுக்கு முன்னால தட்டுல வச்சுதான் தூக்கி கொண்டு போனாங்க. ஃபாத்திமாட கவலை தான் இன்னைக்கு சந்து பொட்டியில வச்சு நாங்க மையத்தை கொண்டு போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கியாமத்துடைய நாளையில மலக்குமார்களோட பார்வைக்கும் படாம தான் ஃபாத்திமா நாயகிய அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்ப போறான். அந்த ஃபாத்திமா நாயகிய பின்னுக்கால் எங்களோட மனைவியும் போகணும், எங்களோட பிள்ளைகளும் போகணும்னு சொன்னா பருதாட விடயத்துல மிச்சம் கவனமாக இருக்கணும். ஆடை அலங்காரங்கள் ஒரு பெண்ணுக்கு மனம் பூசுறதுக்கு சொன்னாங்க, எந்த ஒரு பெண் மனம் பூசி கொண்டு மகரம் இல்லாம ரோட் வழியாக நடந்து கொண்டு போறா, அந்த வாசத்தை அந்நிய ஆண்கள் நுகர்றாங்க பையன் தானியான்னு சொன்னா கண்ணியமான நபி அவங்க சொன்னாங்க, அது மோசமான பொம்புலன்றாங்க. மோசமான பொம்புல இஸ்லாமிக் சென்டர்ல லேடிஸ் அத்தர் இருக்கிறாங்களே, பெண்களுக்கு அத்தர் பூசையலாம், வெளியே போக அத்தர் பூசையலாம், அவ பூசணும் மாப்பிளோட முன்னுக்கு. கணவனுக்கு வேண்டிய மாதிரி மேக்கப் பண்ணிடும், கணவனுக்கு வேண்டிய மாதிரி அத்தர் பூசைடும். இன்னைக்கு அந்நிய ஆண்களுக்கு முன்னால மகாராணி போறாங்க, மாப்பிளோட முன்னுக்கு வெங்காய வாசம் வெள்ளப்பூடு வாசம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்த பெண்களுக்கு நாங்க படிச்சு கொடுப்போம். இதே எங்களோட ஒவ்வொருத்தருட பொறுப்போ. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ற கண்டிப்பான சோதர பெரியார்களே, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையுடைய விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் மிச்சம் பேணுதலாக பக்குவமா இருக்கணும். நான் தலைப்பு மாறி போல அதே தலைப்புல தான் வர மேலான சோதர பெரியார்களே, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால யூதர் ஒரு ரிப்போர்ட்டர் யூதர்கள்ட்ட ஒரு யூதன்ட்ட பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க, நீங்க பலஸ்தீன்ல முஸ்லிம்களுக்கு அடிச்சு கொண்டே போறீங்க, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா, இப்படி அடிச்சு கொண்டே இருப்பீங்க, இதுக்கு எப்ப முடிவு வரும்னு சொல்லி அந்த யூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜும்மா தொழுகைக்கு நிறைகிற மாதிரி எப்ப ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் பள்ளி நிரம்புமோ அப்பதான் நாங்க தலை குனியக்கூடிய நாள் தாங்க. ஃபஜ்ருடைய நேரம் பொறுமதியான நேரம். ஒவ்வொரு வீடுகளும் ஃபஜ்ருக்கு பின்னால திறந்திருக்கணும், பரக்கத் செய்யப்பட்ட வீடு. மாப்பிள்ள வேலைக்கு போறதுக்கு முன்னால மனைவி எழுப்பணும், அவளை ஃப்ரெஷ் பண்ணணும், அவரை டெக்கரேஷன் பண்ணி கணவரை முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறது பொண்டாட்டிமார்களோட கடமை. எப்படி தஹஜ்ஜத் தொழுவது இபாதத்தோ அதே மாதிரி மனைவி கணவனை வீட்டோட்டு வெளியே அனுப்ப போகல, கணவனுக்கு முத்தம் கொடுக்கிறது இபாதத். எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க வேலைக்கு போகல இல்ல பொண்டாட்டி தூங்குறான்னு சொன்ன ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தேடினாலும் அதுல பறக்கத் இருக்காது. பழைய ஆட்கள கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஆரம்ப காலத்துல கனிமான சோதரர்கள் பெரியார்களை சின்ன சம்பளம், பிளேட்டி குடிக்க போகல சீனிய நக்கி தான் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பக்குவமா இருந்தாங்க. அந்நிய ஆண்களை கண்ட ஒரு வெட்க உணர்வு, கணவர்மார்களுக்கு வழிபட்டாங்க. கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். யாரும் வெளிநாடு போகல,
இன்னைக்கு மாப்பிள்ள துபாயில கொண்டாட்டி துபாயில சம்பாதிக்கிறது போதா நடக்கிறது ஃபஜ்ருடைய தொழுகை இல்ல, பெரிய முசீபத் அது. அதனால ஃபஜ்ருடைய தொழுகை யூதர்கள் கடிக்கக்கூடிய பெரிய ஒரு அடி. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் ஹயாத்தாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்துல உலகத்துடைய வாழ்க்கையால எங்களுக்கு தந்திரியா. கண்ணியமானவர்களே, நாங்க விரும்பியோ விரும்பாமலேயோ நாங்க ஒவ்வொருத்தரும் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சில ஒரு மவுத் ஒன்று இருக்கு. நான் மவுத்தா போனதன் பின்னால கண்ணியமானவர்களே எந்த அமலும் வரப்போறது இல்ல. எந்த வியாபாரமோ எந்த குடும்பமோ எந்த தொழிலோ எவ்வளவு அன்பான மனைவியா இருந்தாலும் நான் மவுத்தா போனதன் பின்னால எந்த மனைவியும் செல்ல மாட்டேன். இந்த மாப்பிள்ள மவுத்தா போனதன் பின்னால அடுத்த ரூம்ல ஒரு சியாரத்தை கட்டுகிறது, மையத்து போயிட்டு அடக்கம் செய்ய 40ஓட கூட்டு முடிஞ்சு. அதுக்கு பின்னால எங்களையும் கை கொடுக்க போறது எங்களோட குர்ஆன், எங்களோட தொழுகை, எங்களோட சதக்காவும், எங்களோட நோம்பும், எங்களோட ஹராம் ஹலால் விஷயங்களும், இவைகள் மட்டும்தான் எங்களை கை கொடுக்கும். அதனால மௌத்த நினைச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்வோம், கியாமத்துடைய சிந்தனையோட வாழ்வோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் பூரா உம்மத்துடைய பாவத்தையும் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. யா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் யா அல்லாஹ் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கி யா அல்லாஹ் முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை உருவாக்கி தந்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை உருவாக்கி தந்திரு. யா அல்லாஹ் எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை நீ ஹயாத்தோட வாழ வச்சு அவர்களை யார்ட்டையும் கையேந்த வச்சிராத. யா அல்லாஹ் நாங்க பட்ட கஷ்டங்களை எங்களோட பிள்ளைகளை பட வச்சிராத. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க எடுத்து வாழ்றோம். யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் யா அல்லாஹ் அவர்களுடைய கைகளையால கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கிரு. யா அல்லாஹ் யாருக்கிட்ட யா அல்லாஹ் யா அல்லாஹ் செகண்ட் ஆக்கிராத. யா அல்லாஹ் கௌரவமா வாழ வச்சு. யா அல்லாஹ் கண்ணியமா வாழ வச்சிரு. யா அல்லாஹ் தீனோட தக்வாவோட யா அல்லாஹ் வாழ வச்சிரு. யா அல்லாஹ் மனுஷ தன்மையோட வாழ வச்சிரு. யா அல்லாஹ் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பொறுமையோட வாழ வச்சிருவா. யா அல்லாஹ் அதே மாதிரி முழு உலகத்தில் கூடிய எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாத்துரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் கியாமத்துடைய அடையாளங்கள் நாங்க விரும்பியோ விரும்பாமலோ அது நடந்து கொண்டிருக்குது. யா அல்லாஹ் எனவே கியாமத்து சிந்தனையோட மௌத்துடைய சிந்தனையோட வாழ்றதுக்கு நீயே தௌஃபீக் செய். யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் யா அல்லாஹ் மௌத்துன்னு சொல்லி ஒன்று இருக்குது. யா அல்லாஹ் யா எங்களோட மௌத்தை யா அல்லாஹ் நல்ல மௌத்தாக ஆக்கிரு. யா அல்லாஹ் யாருக்கும் கடன் இல்லாத நிலைமையில மௌத்தை தந்துரு. யா அல்லாஹ் யாட உள்ளத்தை உடைக்காத நிலைமையில ரூஹ கைப்பற்று. யா அல்லாஹ் ஷிர்க் இல்லாத நிலைமையில மௌத்தை தந்துரு. யா அல்லாஹ் காபத்துல்லாஹ் பார்த்த நிலைமையில மௌத்தை தந்துரு. யா அல்லாஹ் தஹஜ்ஜுத்ல மௌத்தை தந்துரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஓண்ட பொருத்தத்தை ஓண்ட அன்பை பெற்ற நிலைமையில மௌத்தை தா. யா அல்லாஹ் அதே மாதிரி எங்களோட பெற்றோர்கள் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் பெற்றோர்கள் தற்போது கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. யா அல்லாஹ் அந்த சீதேவிகளோட பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் கண் விரிச்சாங்க. யா அல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க. யா அல்லாஹ் அதனால கபூர்ல அவரை நிம்மதியாக தூங்க வச்சிரு. யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் பசியோட பட்டினியோட இருந்தாங்க. யா அல்லாஹ் கபூர்ல அவருக்கு சொர்க்கத்துடைய சாப்பாடு கொடுக்க வச்சிரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நிம்மதியா சந்தோஷமா வாழ வச்சிரு. யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வா. யா அல்லாஹ் வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.